நைட்டில் வந்து கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். ஏசியே யூஸ் பண்ணாலும் அப்போ ஏசியோட கம்ப்ரஷர் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா, ஏசி போட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன் என்ன அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸோட வருவாங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னா நல்லா அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, உடனே அப்படியே படுத்துருவாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஏசி ரூமில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ள இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அது சக் பண்ணிடும். ஸோ ஏசி தவிர்க்க முடியாது, இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா விண்டோ இருந்தது அப்படின்னா ஒரு விண்டோ கொஞ்சமாவது திறந்து வச்சிருக்கணும். ஸோ ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரணும். அந்த ஃப்ரெஷ் ஏரை தான் நம்ம ஏசி வந்து கண்டிஷன் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சில இடத்துல நம்ம விண்டோவே ஓப்பன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில போயிட்டு வரலாம். ஒரு எவ்ரி 1 hour இல்லை 45 minutes ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை பிரீத் பண்ணிட்டு வரணும். நைட்ல வந்து கண்டிப்பா விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். ஏசியே யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரஷர் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கிட்னி போனா பரவாயில்லையா அப்படின்னு தான் நான் கேட்பேன். கிட்னி லங்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் அது ஃப்ரெஷ் ஏர்ன்றது. ஸோ அதனால கொஞ்சமாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கணும். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு சந்தேகம் வந்து என்ன அப்படின்னா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கலாமா, அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்றது. தண்ணி எவ்வளவு குடிக்கணும்ன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் முடிவு பண்ணும். தனி மனிதனோட ஒரு இதுதான் அது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, ஒருத்தர் வந்து வெறும் செடென்டரி ஜாப் டெஸ்க் ஜாப் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஏசியில இருப்பாங்க, இல்ல சில பேர் ஏசியில இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அவங்களோட யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். லைட் எல்லோவா இருந்தா உடம்புக்குள்ள கழிவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கழிவு வெளியே போறதுக்கு தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேஷன். ஸோ எப்போ வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும். ஒன்ஸ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஸ்டொமக்ல வந்து ஆசிட் செக்ரீட் ஆகுது. சாப்பிட்ற உணவை ஜீரணம் பண்றதுக்கு அமிலம் செக்ரீட் ஆகுது. அதனோட pH வேல்யூ பாத்தீங்கன்னா 3.5 pH அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கணக்கு இருக்கு. நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது 6.57 pH வந்துடும். ஸோ அமிலமா இருக்க வேண்டிய அந்த ஆசிட் வந்து நீர்த்து போறதுனால சாப்பிட்ற